பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறீங்களே, 7 மணிலேருந்து 9 மணி வரை இந்த இடத்துல 1000 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. யாரும் பாதுகாப்பு இல்லாம உட்கார்ந்தா எவ்வளவு பேரு? நீ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு பொதுவா மொத்தமும் எல்லாம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு. நீங்க பேர் சொல்வது முக்கியம் இல்ல. அந்த பேர் சொல்வதன் மூலமாக என்ன சொல்றீங்க? வெறும் மோடிஜின்னு சொல்றான் வந்தா நீங்க ஆளுமையான ஆள் இல்ல. மோடிஜி என்ன செஞ்சாருன்னு சொல்லணும். உதயநிதி சொன்னார் இல்லையா, மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூரா ஒருத்தர். அதை சொல்லணும், வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது. நான் ஒரு கல் வச்சிருக்கேன், அதுதான் ஆஸ்பத்திரின்னு பேர் அப்படின்னு 2019 ஒத்த செங்கல்ல மொத்த இந்தியாவுக்கும் பேச்சு பொருளான பாருங்க, அதை சொல்லணும். நீங்க அவரை கொண்டு வந்து மறுபடியும் வாரிசுங்க கூடாது. அது வாரிசா? அப்படி வந்துட முடியுமா வாரிசு? நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒத்த செங்கல் எடுத்து காமிச்சது 2019. நீங்க எய்ம்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன 2015. அதுக்கப்புறம் 2019 சொன்னார் அவர், ஒரு செங்கல் தான் வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லி. எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துல எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம்? இது வரையும் இன்னமும் கட்டல மதுரையில் இந்த எய்ம்ஸை. அப்ப அதைத்தான் சொல்லணும். நீங்க விரும்பின மோடிஜி உங்களுக்கு ஏஞ்சி அலர்ஜின்னு கெஞ்சக்கூடாது. சினிமாவில் வாய்ப்பு கேட்பதை போல பார்த்து ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்னு. அதை நேரடியாக நீ அரசியல் பேசுவாங்க. 5 முறை தொடர்ச்சியான உறுப்பினராக இருக்கிற வாசு அவர்களை பாராட்டும் பொழுது, வாசுவின் மனைவியை கூப்பிட்டு பாராட்டுவதற்கு இல்ல, கீழே உட்கார்ந்து வாசுவின் மனைவியை பாராட்டும் பொழுதே அதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு பாராட்டுறது பேர் சொல்லி. அப்ப நிகழும் போது நான் வாசுவை பாராட்டுறேன், வாசுவின் மனைவி லதாவை பாராட்டுறேன், லதாவுக்கு பின்னாடி இருக்க ராஜேஸ்வரியை பாராட்டுறேன், ராஜேஸ்வரியை பாராட்டும் போது பின்னாடி நிற்கிற கேசவனை பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல ஒரு விழாவை தொடங்குவதற்கு இல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நான் பார்த்ததே கிடையாது. இதைத்தான் போஸ்வே கிட்ட சம்பந்தப்பட்ட நடிகர் சொல்றாருல்ல, விஜய் அவர் மன்னராட்சிக்கிறார். இப்ப மன்னராட்சி யாருன்னா வாசு மன்னராட்சி, வாசுவின் மனைவி லதா மன்னராட்சி, நீங்க எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க பூரா. நான் முதல்ல சேர்வோன்னு சொன்ன மாதிரி, ஏன் இவர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கட்சிக்கு வர்றாங்கன்னா, வாசு தான் வீட்டுக்கே போக மாட்டாரு. அப்புறம் வாசுவை பார்க்கணும்னா வாசு மனைவி கூட்டத்துக்கு தான் வரணும். கூட்டத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். எல்லா நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடக்காது இல்லது. அப்போ இதை போல தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் நிகழும். எனக்கு புராண்டு பேசிய பேச்சாளரும் சரி, போஸ் வெங்கட் அவர்களும் சரி, அவ்வளவு கடுமையாக நமக்கு எதிர் நிற்பவர்களுடைய தொழிலை பற்றி பேச வேண்டியதில்லை. எந்த தொழில் செய்பவர்களும் சினிமாவுக்கு வரலாம் இல்லையா? முதல்ல பேசும்போது கூட ஒரு நண்பர் தலைமை கழக பேச்சாளர் உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்களை பேசும்போது நடிகைகளை பற்றியெல்லாம் பேசினார். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு ஆணையும் பொது வெளியில் பேசவே பேசாதீங்க. அது நம்ம வேலை இல்லை இல்லையா? நம்ம அதுக்கு வரல. நீ என்ன கருத்து வச்சிருக்க, நான் என்ன கருத்து வச்சிருக்கேன், நீ நல்லா வா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுத்தாரு, நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு, பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரையும் வரவேற்கிறது. நான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவதும் வியப்புக்குரியதாக இருப்பது என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, எவரும் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கும், நான் என்ன அவன்கிட்ட போய் கேட்குறது, அவன் சொல்லட்டும் அப்படின்னு. என் மனைவியிடம் பேசிக்கொண்டு போது என் மனைவி சொன்னாங்கிட்ட, அவர்கள் வயதானவர்கள், அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, பரவாயில்ல நம்ம போய் பார்த்துடுவோம் அவங்கள. சரிதானே, வயசானவங்ககிட்ட போய் என்ன ஈகோ, போயிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தாச்சு. 1 வருஷம் கழிச்சு என்னை விட வயது குறைந்த ஒருத்தனோட மன வருத்தம். நான் சொன்னேன், அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அப்போவே என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அவன் நம்மளோட வயசு குறைஞ்சவன், போயிட்டு போகிறான், இப்போ என்ன இருக்குது, போய் பார்த்துருவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ முதல்ல வயசானவனுக்கு அதை சொன்னேன், இப்போ உனக்கு அதை சொல்கிறேன். யாரை கேட்டாலும் தான் சொல்லுவேன், இவங்களோட என்ன ஈகோ, மனுஷன் என்னைக்கு செத்து போவான்னு தெரியாது, நாளைக்கு செத்து போயிட்டான்னு முடிஞ்சு போயிடும், இந்த வருத்தத்தை என் மனசில் வச்சுக்குவானே, நம்ம முதலடி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு என் மனைவி எனக்கு சொன்னான். நான் சொன்ன பொழுது தான் நினச்சேன், நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை யாரெல்லாம் புறம் பேசினார்களோ, யாரெல்லாம் மிக மோசமாக பேசினார்களோ, அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுனா முதல் ஆளாக போய் நிற்பது அவராத. அவன் தன்னை பற்றி என்ன பேசினான், எவ்வளவு அவதூறு சொன்னான், எவ்வளவு பொய் சொன்னான், அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். முதல் ஆளாக அது ரங்கராஜ் பாண்டேயுடைய தந்தை இறப்பில் தொடங்கி சீமானுடைய தந்தை இறந்த வரைக்கும் போயிட்டு முதல் ஆளாக இவர் தான் மன்னிப்பார். அதில் என்ன இருக்குது, அப்படி தான் இருப்பாங்க. எப்போ இங்கே என்ன வேண்டியது இருக்குன்னா, ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு, எல்லோரையும் அரவணைத்து செல்லும் குணம். ஏன் இன்னைக்கு திருப்பி
நம்முடைய தலைவர் தளபதிக்கு பிறகு சின்னவராகி உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுறோம்னா அதே இன்க்ளூசிவ்னஸ் உதயநிதி அவரிடம் உண்டு. மொத்த பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஜூலை மாதம் இளைஞரணி செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு 4 ஆண்டுகளில் அவர் கிட்டத்தட்ட 25 லட்சம் இளைஞர்களை அந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் கட்சிக்குள்ள இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கிறது முக்கியம் இல்லை. அதன் பிறகு மாநாடு நடத்தும் போது அண்ணன் டிஆர் பாலு அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு சொன்னார், மாமா நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறவர், ஆனால் உங்களை நான் மாமானு கூப்பிட்டே பழகுனவன். நான் இந்த மாநாட்டுக்கு பணம் கேட்டேன், உங்கள் மகன் டிஆர்பி ராஜா 25 லட்ச ரூபா கொடுத்தாரு, ஆனால் பொருளாளருக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் தம்பிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்குறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கட்சிக்கு வேலை செஞ்சால் இங்கே பொறுப்பு கிடைக்கும், ஆளை வச்சுக்குவோம் அப்படின்னு. இன்னைக்கு அதன் விளைவாகத்தான் ஜெயின் பேசும்போது இளைஞர்னை பையன் பின்னாடி உட்காந்துருக்காரு, தம்பி முன்னாடி வாங்க, தம்பி முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறது. அப்போ இங்கே எல்லோரையும் சேர்த்து எல்லோரையும் அரவணைத்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது தான் இந்த கழகத்தினுடைய வெற்றி. அதனால தான் இந்த கழகம் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்திருக்கிறது. எவர் வந்தாலும் எங்களுக்கு போட்டி திமுக என்று சொல்வதில் அவர்களுக்கு பெருமை. ஏன்னா அவர்கள் திமுகவை போட்டி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன்? என்னை விட பெரிய ஆளை சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு பெருமை நினைப்பேன். திமுக என்னைக்கா சொல்லுது அவர்கள் எல்லாம் போட்டின்னு சொல்லாது, சிரிச்சுக்கும். போக பஸ் ரொம்ப பேரை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு, ரொம்ப பேரை பார்த்துட்டோன்னு சொல்லாது. அது வரட்டும், பார்த்துக்குவோம். இல்லை, ஏன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை, எல்லாரையும் வச்சுக்கோ. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், செஞ்ச வேலையை சொல்ல போகிறோம், செஞ்ச வேலையை சொல்லி அதன் மீது நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் மறுமுறை வென்றதில்லை. அதிமுக வென்றிருக்குல்ல இல்லையா? அதிமுக சிறந்த நிர்வாகமா? கலைஞரை விடவும் சிறந்த நிர்வாகியா? ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா இல்லையா? நம்ம அது ஊழல் குற்றவாளிகள் சொல்லிட்டே இருக்கணும். இவங்க பூரா மறுபடியும் இருவும் பெண்மணிங்கிறாங்க, சொத்து குவி புழக்குகிறாங்க, ஊழல் குற்றவாளி சொல்லிட்டே இருக்கணும். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயிரோடு தான் இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது. அப்படி போது ஊழல் குற்றவாளி முக்கியமான ஆளா? ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கி அதன் பிறகு ஆட்சியை பொறுப்பை இழந்த காரணத்தினால் தமிழக மக்கள் அடடா இவ்வளவு சிறந்த ஆட்சி செய்தவர்களை விட்டுவிட்டோமே என்று மீண்டும் திமுகவை கொண்டு வருவார்கள். இதை தொடர்ந்து செய்துட்டாங்க. முக்கா 3 தடவை. மறுபடியும் இந்த தடவை தப்பை செய்ய மாட்டான். அனுபவப்பட்டான்ல, பார்த்துட்டாங்கல்ல எல்லாரையும். இந்த தடவை என்ன செய்வான்னா, ஆகா பல தடவை இது செஞ்சிட்டோம், இந்த தடவை அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா விட்டுட்டோம்னா யார் வருவா நமக்கு? யாராவது கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லவங்க இருக்கானா? யாராவது பெண்கள் பாதுகாப்பு இருக்கானா? பெண்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கானா? படிப்பு, பெண்களுடைய கல்வி தான் முக்கியம்னு கடந்த 5 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் இருக்கிறாரா? நீங்க பெண்களுக்கான கல்வியை இந்தியாவில் தமிழ்நாடு போல் இவ்வளவு சிரத்தையோடு செய்கிற எந்த மாநில முதல்வரும் கிடையாது. அப்ப இந்த தடவை விட்டுறாம உறுதியா நம்ம கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாங்க. ஆமா, இந்த கூட்டணி யாரோடனா மக்களோட ஏற்பட்ட கூட்டணி. அதனால கூட்டணி பலத்தில் இருக்காங்க. இந்த தேர்தலில் நம்முடைய கொறடா அவர்கள் விருப்பத்தின்படி 234 வேலை செய்ய வெல்ல வேண்டும் என்பது கழக தோழர்களுடைய விருப்பம். ஆனால் அது லட்சியம். எது நிச்சயம்னா 200 நிச்சயம். 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று சொல்லி இந்த தலைவரின் பிறந்த நாளை தொடர்ந்து இதை போல பெரும் கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.